அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குற இந்த நாவல் மரம் எங்களோட தோட்டத்தில் இருக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எந்த தோட்டத்துலையுமே இந்த நவாப்பழ மரம் இருந்ததில்லை. நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வர்ற வழியில் ஒரே ஒரு தோட்டத்தில், வாத்தியார் தோட்டத்தில் மட்டும்தான் இந்த மரம் இருக்கும். நான் எப்போவுமே ஏதாவது ஒரு 4 விதைகளை பாக்கெட்டில் போட்டு முளைக்க வச்சு மரக்கன்று வளர்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பாக்கெட்டில் நல்லா 1 அடி உயரம் வளர்ந்த பிறகு கொண்டு போய் கிடைக்கிற சந்து பொந்துலையெல்லாம் தோட்டத்துக்குள்ளே இந்த மரக்கன்றுகளை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சிலது நம்ம மண்ணுக்கு வரும், சிலது ஏதாவது காரணத்தினால காஞ்சு போயிடும். காஞ்சு போனால் கவலை தான் இருக்கும். அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. இப்போ வரைக்கும் தொடர்ந்து இதை நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன். இப்படியே வச்சு எனக்கு கிடைச்சது பிடிச்சது எல்லா மரங்களையும் வச்சிருக்கிறேன். சிலது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், சிலது பூக்கும் போது அழகா இருக்கும், சிலது பழங்கள் கொடுக்கும்போது சுவையா இருக்கும், சிலது பறவைகளுக்கு பிடிக்கும், சிலது நிழல் மட்டுமே கொடுக்கும். இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கு நான் மரங்கள் வைக்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல தன்னலமும் இருக்கு, பொதுநலமும் இருக்கு. அதுதான் உண்மை. சரி, இதை அப்புறம் பார்க்கலாம். நவாப்பழ கதையை பாதியோட விட்டுட்டேனே, அதை சொல்லிடுறேன். வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற இந்த நவாப்பழத்தை நான் சின்ன வயசுல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஒன்று வாத்தியார் தோட்டத்தில் போய் வாங்கி சாப்பிடணும், இல்லைனா ஸ்கூல் கேட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு பாட்டி இந்த கொய்யாப்பழம், நகாப்பழம், இழந்த பழம் வித்துட்டு வருவாங்கல்ல, அவங்க கொண்டு வந்தால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனை விட்டால் எனக்கு வேற வழியே கிடையாது. எப்படா ஸ்கூல் 4 மணிக்கு பெல் அடிப்பாங்க, வாத்தியார் தோட்டத்தில் போய் அந்த நகாப்பழத்தை வாங்கி சாப்பிடலான்னு 3 மணிலேருந்தே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். இந்த நாவல் பழம் வாங்கி சாப்பிட்றதுக்காகவே லஞ்ச் பாக்ஸ் சுத்தமாக கழுவி காய வச்சு மூடி போட்டு எடுத்துட்டு வருவாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸை கழுவுறதே கிடையாது, அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நகாப்பழத்தை வாங்கி உப்பு மிளகா பொடியை தூவி ஒயர் கூடையில் புத்தக பைக்குள்ள அதை வச்சுட்டு அடிக்கிற ஆடி காத்துல எது காத்துல சைக்கிளை மிதிச்சுட்டே அப்படியே ஒரு பழமா எடுத்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டி அடிச்சுட்டு ரோட்டை அளந்துக்கிட்டே வீடு வந்து சேருவோம். 30 வருடங்களை கடந்தாச்சு. இன்னும் அந்த பசுமையான நினைவுகள் என்னோட மனசுல அப்படியே இருக்கு. அந்த பசுமையான நினைவுகளையும் தாண்டி அந்த ருசியான நாவல் பழத்தோட சுவை இன்னும் நினைவுல இருக்கு. இத்தனை வருடங்கள்ல பழங்களோட நிறம், வடிவம், அளவு, சுவை அத்தனையும் மாறி போய் கிடக்குது. முக்கியமா சுவைங்கிறது சுத்தமா கிடையாது. பேர்பட்ட அந்த சுவைக்காகவும் அதுல இருக்கிற மருத்துவ குணங்களுக்காகவும் தான் தெரிஞ்சவங்க கிட்ட மரக்கன்றுகள் வாங்கியும் ஆற்றங்கரையோரம், ரோட்டோரத்துல இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்ல இருந்து விதைகளை சேகரித்து மரக்கன்றுகள் உருவாக்கி எங்களோட தோட்டத்துல நான் வச்சேன். படிப்பை முடிச்சு பல வருடங்கள் கழித்து மரங்களை வச்சு மீண்டும் 8 வருடம் காத்திருந்து அதே சுவையோட எங்களோட தோட்டத்திலேயே இந்த நாவல் பழங்களை பறிச்சு சாப்பிட்ற வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் தோட்டத்துல வர நாவல் பழங்களை எல்லாம் நான் என்னென்ன பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யறேன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.